தூல்பெட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு வெப் சீரிஸுங்க. ஒரு 20 எபிசோடாக வந்து பிரிஞ்சு வெப் சீரிஸு ஆஹால வந்து இப்போ போயிட்டுருக்கு. 20 எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றா வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இப்படின்னு சொல்லலாம். ஜஸ்வினி அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அஸ்வின் அவங்க லீடு ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குருலக்ஷ்மன் அவர் கூட வந்து ஒரு ரெண்டு காப்ஸாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு ஆக்டராக வந்து பெட்டர் ஆகிட்டே வர்றார். ஒரு ஆரம்பத்தில் ஓகே ஃபைன், ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணார், அதுக்காண்டி அப்போ நான் உள்பட எல்லோரும் கமெண்ட் பண்ணோம். பட் தட் டசன்ட் மீன் அவர் அப்படியே கேரியர் முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னென்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காரு. நல்லாவும் இருக்கார், பார்க்குறக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக ஒரு காப்பாக. நம்ம சிட்டியில் அவர் மாதிரி காப்ஸ் வந்து நிறையா பார்ப்போம். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலான இடங்கள், கோவமான இடங்கள்லாம் வந்து சூப்பராகவே ஸ்கோர் பண்ணுறாரு. இன்னும் மேபி ஃபியூ வெப் சீரிஸ் அண்ட் படங்கள் இன்னுமே பெட்டர் ஆக்டராக வந்து அவரை நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். குருலக்ஷ்மன் வந்து கூட சூப்பராக ஆங்கரிங், அந்த ஷோல்டர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. ஒரு மாதிரி விட்டியாக அவரை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்குன்னு ஒரு மாதிரியும் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில டைம் அப்படி காமிக்கல் அந்த மேட்டரும் உள்ள இருக்குது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினிஷன் ஜஸ்வினி வந்து நல்லா எழுதியிருக்காங்க. இதை ரைட்டர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. நல்லா உட்காந்து ஒவ்வொரு கேரக்டருமே எழுதியிருக்காங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப சங்க்ஸாக, இந்த 20 சங்காக இல்லாமல் ஒரு 10 சங்காக இருந்திருந்துன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருந்திருக்கும். பட் 20 சங்காக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கல, ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் பல்கியாக ஃபீல் ஆச்சு. பட் அதர்வைஸ் ஒவ்வொரு எபிசோடு வர பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேர்த்திகள் தேவைப்படுது மேக்கிங்கில். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட் கண்டினியூட்டி இதெல்லாம் இருக்குல்ல, சின்ன விஷயங்கள், அதெல்லாம் வந்து கிராஃப்ட்மேன்ஷிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தேவைப்படுது. பட் அதர்வைஸ் எடுத்து பார்த்தா ஒரு ஜாலியாக இந்த சிஐடி எல்லாம் வரும்ல, அந்த தூர்தர்ஷன்லாம் போடுவீங்கள, அந்த மீட்டரில் இருக்குது. அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே இங்கே போகுது, அப்புறம் ஒரு சந்தில் போகுது, அப்படி வருது, இது அதுவா அப்படிங்கிறப்போ அப்படி திரும்பி போகுது. அந்த வேலையை வந்து ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு மாதிரி நம்மளை ஒரு கெஸ்ஸிங் மோட்லேயே வந்து வச்சுருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லாங்க. எடிட்டிங் அண்ட் சினிமட்டோகிராஃபி எல்லாம் தனக்கு தந்த விஷயத்தை எவ்வளவு பெட்டராக பண்ண முடியுமோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன், நிறைய ஆர்ட்டுக்கு வந்து நிறையா வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி வெப் சீரிஸ் அப்படிங்கிறப்போ பயங்கர அன்லிமிட்டட் பட்ஜெட்டில் இருக்காது. பட் அதுலேயே அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அதை வந்து பெஸ்ட்டாக வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. அண்ட் மியூசிக், அடிக்குவேட் மியூசிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மாதிரி மூட், அதான் சொல்கிறேன், அந்த ஒரு சிஐடி மூடில் வந்து அழகாக அந்த பிஜிஎம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டெலிவரியில், இன்னும் கொஞ்சம் இந்த மேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திகள் தேவைப்படுது. அது ஒன்று தான் வந்து ஒரு பெரிய எல்லாம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்குறேன். அதர்வைஸ் ஜாலியாக உட்காந்து இந்த பாப்கார்ன் என்டர்டெய்னர் நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணணும், உட்காந்து அப்படியே ஒரு என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு மூளைக்கு வேலை தர மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தூல்பெட் போலீஸ் ஸ்டேஷனை வந்து நீங்கள் பார்க்கலாம். இட் வில் பி ஃபன். இட் வில் பி ஒரு மாதிரி ஃபன் அப்படின்னா ஒரு மாதிரி த்ரில் ஃபன்னாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.